அனன்யா ரமேஷ் கொடுத்த டீட்டெயில்ஸை பிரியாட்ட காட்டுறா. உடனே அனன்யாவும் பிரியாவும் ராஜ்கிட்ட பேசுகிறாங்க. ராஜ், நான் எல்லாமே சரி பண்ணிடுறேன், என்னை நம்பு அப்படின்னு சொல்கிறான். இங்கே ரவியும் அனன்யாவும் அவங்களோட ஃப்யூச்சர் பிளான் பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவனோட கிளாஸஸ்ஸு எப்படி போகுது, சோஷியல் ஒர்க்கெல்லாம் எப்படி எடுத்துகிட்டு போகலாம், நெக்ஸ்ட் லெவலுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறத பற்றி பேசுகிறாங்க. அதே நேரத்தில் உங்கள் அப்பாவுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. ரமேஷ் ராஜை ஆஃபீஸில் மீட் பண்ணி, நான் பண்ணின தப்பெல்லாம் சாரி, நான் பண்ணின தப்பெல்லாம் சரி செய்யணும், எங்கே எப்படி இருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, நீ கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்கிறா. அப்போ ரமேஷ், நான் எனக்கு தெரிஞ்சவங்க அட்ரஸ் எல்லாம் சொல்கிறேன், நம்ம டேரெக்டாக போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கையோடு கூட்டிகிட்டு போகிறான். நைட்டு பகல்னு பார்க்காம நிறைய வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. மனசறிஞ்சு தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டு அவனால் முடிஞ்ச ஹெல்ப்பை அங்கே பண்ணிட்டு வரான். இதை பிரியா அனன்யாட்ட தெரிவிக்கிறான். அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. ராஜோட இந்த வேலையை பார்த்து 2 பிஸ்னஸ்மேனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுது. இவன் இப்படி உடனே மாறினா நமக்கு ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்னு சொல்லி தப்பான நியூஸை இமீடியட்டாக ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இது ராஜை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. இந்த நேரத்தில் ரவி அவனோட கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸை அனன்யாவுக்கு இன்ட்ரோ கொடுக்குறான். அவங்க எல்லாத்துலேயும் எல்லா விஷயத்துலேயும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அப்படின்னு ரவி சொல்கிறான். ராஜ் அவனோட வீட்டு கார்டனில் நின்று ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி நிற்கிறத பார்க்குறாங்க ரவியும் அனன்யாவும். இந்த நேரத்தில் சீதாவும் அர்ஜுனும் பிரியாவுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக வராங்க. இந்த நேரத்தில் நம்ம ராஜா எந்த நடந்தாலும் சந்தேகப்படாமல் ஹெல்ப் பண்ணணும். இப்போ தான் அவர் மாறி வராரு, நம்ம பக்கபலமாக இருக்கணும், நாங்களும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறது பிரியாவுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. மறுபடியும் ராஜும் ரமேஷும் மீட் பண்ணுறாங்க. இந்த வேலையை நம்ம தீவிரப்படுத்தணும், இது இண்டிவிஜுவலாக ஓவரால் வீட்லேயா போய் பார்க்குறது சரிப்படாது, நம்ம ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கால் பண்ணி கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். இனி என்ன நடக்க போகுதுன்னு நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.